சம்மர் வந்தாலே நிறைய வெரைட்டி மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுப்போம். இன்றைக்கி நான் செய்ய போகிற 2 மெத்தடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் தோட்டத்துலேருந்து உடனே பறித்து தான் எடுத்துகிட்டு வந்தது. மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஹிட் அடித்த வீடியோனா அது மாங்காய் பச்சடி தான். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ண மாங்காய் எல்லாத்தையும் நான் இப்போ சாப்பரில் சேர்த்துக்கிறேன். சாப்பரில் சேர்த்து தான் எல்லாத்தையும் பொடி பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இதை மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது 3 பச்சை மிளகாவை அதையும் சாப்பரில் சேர்த்து நல்லா சாப் பண்ணிக்கிறேன். மாங்காய் கூடவே இதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, 1.5 டீஸ்பூன் கடுகு, 1.25 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மாங்காய் நான் எடுத்திருந்தேன், அதுக்கான அளவு இது. நீங்கள் 2 மாங்காய் 3 மாங்காய்னு சேர்த்து குவான்டிட்டி அதிகமாக செஞ்சீங்கன்னா இதையே அப்படியே டபுள் ட்ரிப்பிளாக ஆக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கடுகு நல்லா பொரியிற வரையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றி ஆற விட்டு பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பவுடரை சாப் பண்ண மாங்காவோட சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு மாங்காய்க்கு இது கரெக்டாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலையே தனியாக மிளகாய் காய வச்சு அரைச்ச தூளுங்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். அது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லெண்ணெயை கடாயில் நல்லா சூடு பண்ணி கொதிக்கிற எண்ணெயை இந்த மாங்காயில் ஊற்றிடலாம். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேயே நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே அளவுகளில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக செய்ய போகிற மெத்தடுக்கு நான் செங்காயாக எடுத்திருக்கேன். பர்சனலாக எனக்கு செங்காயாக இருக்கிற மாங்காவில் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு செங்காய் பிடிக்கலை அப்படின்னா நல்ல காயான மாங்காவாக எடுத்து அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது ஒரு மாங்காய்க்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக வெந்தயம் சேர்த்துறாதீங்க. நல்லா வறுத்த பிறகு இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலே எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 20 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பூண்டு வாசனை வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மிளகாய்த்தூள் காரமாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் ஒரு மாங்காய்க்கும் சரியாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எப்போவுமே மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சூடான எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு இருக்கும்போது மாங்காய் ஓரளவுக்கு வெந்துடும். இதுக்கு சின்ன சின்ன பீசஸாக மாங்காவை நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஓரளவு மீடியம் சைஸ்க்கே மாங்காவை கட் பண்ணி சேர்த்தா தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போது ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் இது கூட சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த சூட்லேயே வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். கடைசியாக நம்ம அரைச்ச பொடியை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டான செகண்ட் மெத்தட் மாங்காய் ஊறுகாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.